ஹலோ, வணக்கம். என்னடா ஒரு பேரிகார்டுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நாம் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணும்போது நமக்கு நாமே ஒரு பேரிகார்டு போட்டுட்டு அதுலேருந்து வெளியில் போகவே கூடாது. ஒருவேளை அந்த கோலை அச்சீவ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பேரிகார்டை நம்ம எடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். அப்படி தான் நான் இப்போ வந்து வெளியில் வந்துட்டேன். எங்கே இருக்கேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. என்னோட நேட்டிவ் வந்திருக்கிறேன் அம்மாவை பார்க்கறதுக்கு. ஏன்னா நம்ம சேலஞ்ச் தான் முடிஞ்சு போச்சுல்ல. ஒரு பெரிய பிரேக் ரொம்ப நாளாக வரலை. ஸோ நைட்டோட நைட்டாக ட்ராவல் பண்ணி இங்கே வந்துட்டேன். வில்லேஜ் வந்தது பார்த்தீங்கன்னா 5 o'clock வந்தேன். ஏன்னா டவுன்லேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி மழை லைட்டாக தூரிக்கிட்டே இருந்தது வந்துட்டேன். 5 மணிக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா 8 மணி வரைக்கும் இங்கே தான் ஒரு பெரிய வட்ட மேஜை மாநாடு. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அக்கா எங்கள் அக்கா எங்கள் கூட தான் இருக்கிறாங்க. இப்போது சொல்லியிருக்கிறேன் அக்கா ஹஸ்பண்ட் எங்கள் அத்தா வந்து இப்போ நோ மோர் எங்கள் கூட இல்லை, 1 year ஆகிடுச்சு. ஸோ அக்காவும் எங்கள் கூட இருக்காங்க. எல்லாருமே உட்காந்து ஒரு 3 hours எப்போவுமே ஏர்லி மார்னிங் இங்கே தான் ஒரு மீட்டிங் நடக்கும். வழக்கமாக இன்றைக்கி ஒரு நாள் இருப்பதுனால இன்றைக்கே போட்ட சேர்ந்த மீட்டிங்கை. நாங்கள் 3 பேர் மட்டும் கிடையாதுங்க. எங்கடா டே அவங்க உள்ளே இருக்காங்களா? நாங்கள் 3 பேர் கிடையாது, இன்னும் 2 பேர் இருக்காங்க எங்கள் கூட. இவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரெமி. இவர் வந்து மேக்ஸ், இது ரெமி. பயங்கர அக்ரெசிவ். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து கொஞ்சம் இதில் அக்ரெசிவ். யாரையுமே வீட்டுக்குள்ளே விடவே மாட்டான். வீட்டுக்கு கேட்டுக்குள்ளே யாரும் ரிலேட்டிவ் வரது, ரிலேட்டிவே குறைஞ்சிட்டாங்க எங்களுக்கு. என்ன பயந்து இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்மியாகிடுச்சு, வரமாட்டேங்கிறாங்க. ரெமி எப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இது 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 மேக்ஸ் ஒயிட்டு. அங்கே காமி அது பிளாக் வந்து ரெமி. ஸோ இவங்க 2 பேரும் இது வந்து எப்படின்னா ரொம்ப ஷார்ப்பு. எந்த விஷயத்துலன்னு வச்சுங்களேன், ஒரு பாம்பு, பூரம், பல்லி, ஈவன் காக்கா, பேர்ட்ஸ் கூட உள்ளே வர முடியாது. அவ்வளோ பயங்கரமாக ஷார்ப்பாக கண்டுபிடிச்சி அதை எங்களுக்கு ஐடென்டி பண்ணு. எப்படின்னா அதை பார்த்து குறைச்சிட்டே இருக்கும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இது வழியாக அந்த மரத்துக்குள்ளே ஒரு பெரிய பாம்பு ஒரு 20 days முன்னாடி பாம்பு ஏறி இந்த மரத்து மேலே வந்துருச்சு. பெரிய நல்ல பாம்பு. அதையே வந்து இது ரெமி தான் எங்களுக்கு காமிச்சிது. பயங்கரமாக அதை பார்த்து குறைச்சிட்டே இருக்குது. நைட்டில் என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டாய். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்னடா இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த செக் பண்ணால் பெரிய பாம்பு. அப்புறம் தான் டக்குன்னு பார்த்தோம். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கார்டன்னா எப்படி சொல்லலாம்னு வச்சுக்கலாம், காடாக இருந்தது. அதனால தான் காடு தான் கார்டனாக கன்வெர்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். கார்டனாக இருந்தது. அந்த கார்டனெல்லாம் நாங்கள் ஒன்றும் வேணாம், பாம்பு இருக்குன்னா என் ஒய்ஃபு, என் பிரதரோட ஒய்ஃபு, எல்லா பசங்கள்லாம் இங்கே வரவே மாட்டேன் அப்படின்னு நாங்கள் தீபாவளிக்கு எல்லாத்தையும் அப்புறம் கட் பண்ணியாச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ப்ளைனாக ஆகிட்டோம். ரொம்ப க்ளீனாக ஆக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா மழை இன்னும் எங்கள் ஊரில் முடியல. எல்லாம் நம்ம சென்னையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மழை இன்னும் தூரிக்கிட்டே இருக்குது. கிளைமேட்டே பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சன்லைட்டே இல்லை, 9 ஆகிடுச்சு. அப்போ எங்கள் அம்மா கூட சொல்கிறாங்க, நாளைக்கு என்னத்துக்கு ட்ரிப்பு அங்கெல்லாம் போகிறீங்க, ஃபேமிலியோட இங்கே வந்து 4 நாள் தங்க, இதே நம்ம ஊரே ஊட்டி மாதிரி தானே இருக்குது அப்படின்னாங்க. அதெல்லாம் மாட்டேன், என் ஒய்ஃப் என்னை டைவர்ஸ் பண்ணிவிடும், போய் ஆகணும், அவ்வளோ என்னையா கூட்டிகிட்டு போ அப்படின்றது கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டேன். டை கதவை சாத்திரு ஸ்டாலின், ரெடி வா உள்ளே வந்து கதவை சாத்தி, இல்லைன்னா அவங்க 2 பேரும் உள்ளே வந்துடுவாங்க. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எங்கள் அம்மா நான் வரேன்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் வெள்ளத்தில் பண்ண ஸ்நாக்ஸ். இது பார்த்திங்கன்னா பொரி, நாட்டு வெள்ளத்தில் பண்ண உருண்டை. இது கம்பும் பச்சை பயிரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா நாட்டு வெள்ளத்தில் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மில்லட்ஸு, அந்த மாதிரி பச்சை பயிரெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்குங்கிறதுனால அதில் பண்ணியிருந்தாங்க. எங்கள் அம்மா நான் வரேன்னா ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அவங்களுக்கு. அதுதான் இது பேக்கிங். பசங்களுக்கு, என்னோடய பசங்களுக்கும் பார்சல் இருக்குதான். அம்மாட்டா எல்லாரும் நான் பார்த்துட்டேன், நீங்கள் உங்களுக்கும் காமிக்கிறேன். அந்த டிவி ஆஃப் பண்ணுங்கம்மா, டிவி ஆஃப் பண்ணுங்க. ஆமாம். நான் உட்காரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி ஆகணும். முக்கியமாக அம்மாவுக்கு முன்னாடி இன்னொரு இன்ட்ரோ இருக்குது. இந்த சிம்மாசனம் ஒன்று இருக்குது இல்லையா, இந்த ஷோஃபா சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எங்கள் வீட்டுக்கு வந்த பார்ன் பேபின்னு வச்சுக்கோங்களேன். இது எங்கள் வீட்டில் இருந்த டீக்குட் மரம் பின்னாடி இருந்துச்சு. அந்த டீக்குட் மரத்தை வந்து ஒரு மழையில் விழுந்தது. அப்போ என்னென்னா எங்கள் அப்பா வச்சது, அவங்க ஞாபகார்த்தமாக இதை நான் சொன்ன அந்த மரத்தை கொடுத்துருங்கம்மா, நமக்கு எதுக்கு யாரையா விற்றுருங்க அப்படின்னா. இல்லை அப்பா ஞாபகார்த்தமாக நம்ம வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டீப்பா இதெல்லாம் இப்போ பண்ணிவிட்டு அது கூட குஷன் போடக்கூடாதான், அக்குபஞ்சர் ஃபீல் வேணுமா, அதுக்காக வந்து வெறும் உட்டில் தான் உட்காரணுமா அப்படின்னு யார் சொன்னதுன்னா சுசி தான், என்னோட செல்ல சுசின்னா யார், சுசிலா தான், சுசி எங்கள் அம்மா தான் சொல்கிறேன். அங்கே வந்து ஒரு சுவி, அங்கே சுவிதா, இங்கே சுசிலா,
அங்கே வந்ததும் அப்படி தான் இருக்குது பேர், வாச்சதுக்கும் அப்படி தான் பேர் அமைஞ்சிருக்கு போல் இருக்கு நமக்கு. இல்லை பொண்ணு காதில் விழுந்தாதான் நினச்சிக்கிறது. நீங்கள் இப்போ தான் நினச்சிக்கிட்டீங்களா? நான் நினைக்கல, நீ எப்போதும் தான் பேசி வைக்கணும். அது மாதிரி அதுவும் பழகி போச்சு. அப்புறம் நான் ஒரே குட்டையில் தானே ஊறிக்கிட்டு இருக்க மாட்டேன் அது, அதனால் வந்து பழகி போச்சு. அது ஒன்றும் நினைக்காது. சரி, எங்கள் அம்மாவை பார்க்க வந்தோடனே காலையில் ஒரே சந்தோஷம் எங்கள் அம்மாவுக்கு. ஆனால் ஒன்று ஒரு நாள் வந்ததுனால அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கே திரும்பி போகிறாங்கிறான். காலையில் வந்தான், நைட்டு போகிறோம் அப்படிங்கிறான். அதான் சேலஞ்சு முடிச்சுட்டு தானே வந்திருக்கிறான், வேற ஒன்றும் இல்லை. இடையில கேட்டுட்டு தான் கிடந்தான், வர முடியல. தீபாவளிக்கு வந்தது 15 நாளைக்கு ஒரு முறை எப்படியோ வந்துட்டு போடுவான். பிள்ளை வந்து பார்த்துட்டு தான் போவான். சும்மா என்ன மழையாக இருந்தாலும் வராதனாலும் கேட்க மாட்டான். பஸ்ஸுலேயோ கார்லேயோ வந்து பார்த்துட்டு தான் போவான். இப்போ என்னன்னா இப்போ முக்கியமான விஷயம் இல்லை இது. இது முக்கியமான காரியம் இல்லை, அதுக்காக தான் நான் வரல. வந்து இப்போ டூர் போகிறான்னா, டூர் போகிறதுக்காக தான் கிளம்புனான். என்னையும் கூப்பிட்டான். நான் எப்போதும் நான் டூர்லாம் நான் போக மாட்டேன். இவங்களை கூப்பிட்டா இவங்க வரமாட்டாங்க, எங்களையும் போக விட மாட்டாங்க. போகக்கூடாதும்பாங்க. பயந்துக்கிட்டு ஏன் போகக்கூடாதுமா சொல்லுங்க. என்ன அங்கங்கே யானை மறைச்சிது, அது மறைச்சிது, ரோட்டில் நின்றுதுன்னு இதில் போடுறாங்க, செல்லில் பார்க்குறத வச்சுக்கிட்டு டூர் போனாலே எனக்கு பிடிக்காது. பயந்துக்கிட்டே தான் உட்காந்துருப்பான். அவன் போயிட்டு வரலையும் எனக்கு உயிரே இருக்காது. அப்படிதான் பயந்து. அதனால வந்து வரலாங்க நம்ம போகாம இருக்க முடியாது. சொன்னதையும் கேட்காதுவா, போயிடுங்க. ஆமா, வந்து ஆக்சுவலாக இந்த 21 days வந்து சேலஞ்சுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம் தான். அவங்க அப்பா அப்படிதான் சொல்லுங்க, ஹோமியோபதி டாக்டர். அவங்க அப்பா நிறையா வைத்தியம்லாம், நிறையா மருத்துவ முறை நிறையா செய்வாங்க. ராத்திரிலாம் கண்ணு முடிச்சுக்கிட்டு திடீர்னு யாராவது வந்து கூப்பிடுங்க, 10 மணி 11 மணி எழுப்புங்க, உடம்பு சரியில்லைன்னு வந்து எழுப்புவாங்க. எழுந்திரிச்சு வைத்தியம் பண்ணிவிட்டு அதில் போகவும் விட மாட்டாங்க. உட்காந்துட்டு ரொம்ப நாளி அவங்க குடும்பத்தில் உள்ள கதையும் பேசுவாங்க. உடல் நலத்தை பற்றி இப்படி பார்த்துக்கணும், அப்படி பார்த்துக்கணும், இப்படி இருக்கணும்னு அதையே பேசியிருப்பாங்க. எனக்கு படுத்தா தவளம் போல இருக்கும் அந்த நேரத்துக்கு. என்ன போட்டுக்கிட்டு இருந்துக்கிட்டே நின்றுங்கன்னு கேட்டால் கூட இருக்கட்டும், இதெல்லாம் சொன்னால் தான் அதுவளுக்கும் புரிஞ்சுப்பாங்க அப்படிம்பாங்க. அதேமாரி இவன் இப்போ என்ன பண்ணுறான், என் பிள்ளையும் ஆரம்பிச்சிட்டான் அவங்க அப்பா பாணியில். உடல் ரீதியாக தான் அவன் செய்கிறான். சரி ரைட்டு, அவங்க அப்பா செஞ்சது மாரி அவனும் உடம்பு சம்மந்தமாக அதனால் நிறைய பேர் பலனடைகிறத சொல்லும் போது ஆசையாக தான் இருக்குது எனக்கு. நம்ம பிள்ளை பேச்சை கேட்டு சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வாழ்த்துறீங்க என் பிள்ளைய, அது போதும். அவனை எப்பவுமே வாழ்த்துவாங்க. எனக்கு அதில் சந்தோஷம் தான். அவன் என்னென்னா சின்ன பிள்ளையில கராத்தேவில் சேர்த்து விட்டாங்க அவங்க அப்பா. அதில் வந்து பிளாக் பெல்ட் வாங்கினோம். அதெல்லாம் உங்களுக்கு போட்ட காட்டில் தெரியாது. அந்த முடியில் லாரியை கட்டி இழுத்தான், கொள்ளிடத்தில் லாரியை கட்டி இழுத்தான். பேப்பர்லலாம் கூட போட்டுருந்து அது ஆல்பமே வச்சுருக்கேன். அதெல்லாம் முடி போயிடுச்சு, முடி அதில் தான் போச்சு. நான் கன்ஃபார்மாக அதான் பொம்பளை பிள்ளை மாதிரி முடி இருக்கும், அவ்வளோ முடி இருக்கும் அவனுக்கு, தொங்க விட்டு வச்சுருப்பான். இப்போ அது போயிட்டுது, அதனால தான் அது போச்சு. இப்போவும் அந்த ரீதியாக உடற்பயிற்சி சம்மந்தமாக தான் அவனுக்கு ஆசை, அந்த இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் இப்படி ஜிம்மு வச்சுட்டு இதுமாரி கிளம்பிட்டான், செய்கிறான். ஏதோ 4 பேர் நல்லா இருந்தால் சரி. அவனுக்கும் வாழ்த்து கிடைக்கிது, வாழ்த்துறீங்க 10 பேர், அது போதும் எனக்கு. ஓகே. ஸோ எனிவே வந்து என்னென்னா சேலஞ்ச் முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்களும் வந்து அடுத்த கட்டம் ரிலாக்ஸாக லீவில் இருக்க போகிறாங்க, ஒரு ரெஸ்ட்டு. அவங்களுக்கு நியூ இயர் வரைக்கும் செலிப்ரேஷன் இருக்குது, அப்போ நாங்களும் கொண்டாடணும்ல, அதுக்காக தான். ஸோ அதனால் கூலாக விடுங்க. அப்புறம் எப்போ வந்தாலும் நான் எங்கள் வீட்டுக்கு வந்தேன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் சாப்பாடு ரெடியா வெயிட் பண்ணு. எனக்கு வந்து டிஃபன் ரெடி பண்ணுங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தேன்னா வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன். இதில் காலையிலேயே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹோம் டூர் ஒன்று காமிச்சிருக்கேன் எங்கள் ஊரில். இந்த கொரோனா டைமில் லாக்டவுனில் இருந்தப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் பேண்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ஸு, பை, ட்ரை, செஸ்ட் எல்லாமே இதில் பண்ண முடியும். புல்லப்ஸு எல்லாமே பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நான் பண்ணலை, ஏன்னா இப்போ தான் வந்து ட்ராவல் நைட்டு ஃபுல்லாக சேலஞ்ச் முடிஞ்சுது. ரெஸ்ட் டே தானே, அப்போ எனக்கும் அது மாதிரி தானே இருக்கும். அதனால் வந்து பக்கா ரெஸ்ட் டேவாக இன்றைக்கி போயிடுச்சு. திரும்ப இன்றைக்கி நைட்டும் ட்ராவல் இருக்குது, நாளைக்கு கிளாஸ் இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் ஊருக்கு போகிறோம். ஸோ அதனால் எதுவுமே இன்றைக்கி கிடையாது. ரெடி பண்ணுமா சாப்பாடு ரெடி பண்ணு. ஸோ இது எங்களோட ஃபோட்டோஸ் நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ இது. எங்கள் அப்பா இப்போ எங்கள் கூட இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், முன்னாடியே நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். இது பழைய ஃபோட்டோ முன்னாடி உள்ளது. இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அப்பா யங் கப்பலாக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபோட்டோ. இதில் பார்த்தீங்கன்னா அம்மா பொட்டெல்லாம் பாருங்களேன் வேறு மாதிரியாக இருக்கும் அந்த காலத்து பொட்டு காமிக்கிட்ட. ஸோ இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா என் பையன் குட்டியாக இருக்கும்போது. இது கீழே இருக்கிறது யாருன்னு பாருங்களேன், யாரா அந்த யங் கப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி கல்யாணத்து புதுசில் எடுத்தது. எப்படி இருக்கிறோம் பாருங்கள், 2 பேரும் காமெடி பீஸ் மாரி.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா, அக்கா பையன் ஸ்டாலின், அக்கா ஹஸ்பண்ட். அவங்க 1 இயர் ஆயிடுச்சு, சுகரால் இறந்துட்டாங்க. லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். இப்போ கூட வீடியோ எடுக்கிறது நான் வந்து இன்ட்ரோ பண்ணாமல் விட்டேன். அக்கா பையன் ஸ்டாலின் தான் எடுத்துகிட்டு இருக்கிறான். இது வந்து என் பிரதர், அவன் ஒய்ஃப் மேரேஜ் அப்போ எடுத்தது. அப்புறம் இங்கே யாரா ஒருத்தன் சொட்ட தலைவர் குடும்பத்தோடு உட்காந்துருக்கான் அப்படின்னு நினச்சிடாதீங்க, என்னை கிண்டல் பண்ணுற மாதிரி ஆகிடும். நான் தான் ஃபேமிலியோடு உட்காந்தேன். இப்போ மொட்டை அடித்து கேப்பை போட்டு கெட்டப்பை மாற்றி செட்டப்பெல்லாம் மாற்றி வேறு மாதிரியாக இருக்கேனா இல்லையா? இது என் தம்பி ஃபேமிலி. அவங்க குட்டியாக இருக்கும்போது. ஆமாம், சாப்பாடு வந்து சட்டுருக்க கை கழுவிட்டு வந்துடுறேன், ஒரே நிமிஷம். என்ன சாப்பாடு? சப்பாத்தி, நாட்டுக்கோழி முட்டை. இது நார்மலாக நாட்டுக்கோழி முட்டை. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை எங்கள் மாமா வீடு பக்கத்துல இருக்குது. சித்தப்பா வீடு எதில் இருக்குது, மாமா வீடு இருக்குது. இது யார் வீட்டில் இருந்ததுமா? மாமா வீட்டில் இருந்து. மாமா வீடு சித்தப்பா எதில் இருக்குது. நாட்டுக்கோழிலாம் நிறைய வளர்க்குறாங்க. நாங்களும் வச்சுருந்தோம், மெயின்டைன் பண்ண முடியல, அம்மாவுக்கு அலைய முடியலன்னு அதெல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ அங்கேருந்து எங்களுக்கு வந்துடும், கலெக்ஷன் பண்ணுவாங்க. நாங்கள் வரோன்னா எப்போவுமே ஃபுல் பேக்கடாக இருக்கும். இட்லி மட்டும் என்னென்னா வந்தால் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. நான் ரொம்ப கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நானும் சாப்பிட்டது. என் ஒய்ஃபெல்லாம் வந்தால் அவங்கள வச்சு நான் எனக்கு தேவையானதை ரெடி பண்ணிடுவேன். ஆமாம், கை கழுவிட்டு வரேன். அதுக்கு மத்தியானம் என்ன சாப்பாடு அதை சொல்லுங்கள். மத்தியானம் மீன், நாட்டுக்கோழி, சிக்கன். வேறு ஒன்றும் இல்லை, முட்டை தான், வேறு ஒன்றும் இல்லை. சாப்பிடு. இது எப்போவுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே தான் உட்காந்து சாப்பிட்றது. இந்த இடம் தான் வந்து நாங்கள் சாப்பிட்ற இடம். எவ்வளோ கூட்டம் நாங்கள் இருந்தோம். அது கூட்டம் மீன் என் பிரதர் ஃபேமிலி, என் ஃபேமிலி, எங்கள் அக்கா, என் அக்கா பையன் எல்லாருமே உட்காந்துப்போம். ஃபங்க்ஷன்னா மொத்தமாக தரையில் உட்காந்து வாழை இலை போட்டு அப்படி தான் சாப்பிடுவோம். இது காலையில் டிஃபனுங்கிறனால வச்சாச்சு. மதியானம் வந்து எது சாம்பாராக இருந்தாலும் வாழை இலையில தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி இருக்கும். வாழை தோட்டம் பின்னாடியே இருக்கிறதுனால அப்பப்போ அறுத்துப்போம். டைனிங் டேபிள் அங்கே கிடக்கு, சும்மா ட்ரெஸ் பேக் காமியா ஸ்டாலின். அது சும்மா பேக் வைக்கிறதுக்காக உள்ள இடம். அது அந்த மாதிரி சும்மா ஓரமாக தூக்கி போட. யாருமே டைனிங் டேபிள், அம்மா மட்டும் கட்டில் உட்காந்துட்டு அப்படியே கால் நீட்டிட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டுப்பாங்க. இப்படி தான் இந்த நாள் முடியும். லஞ்சை நான் காமிக்க முடியுமான்னு தெரில. முடிஞ்சால் சிக்கனும் ஃபிஷ்ஷும் தானே சொன்னீங்க, ஒரே நாளில் மொத்தமாக செஞ்சுட்டிங்களா? எனிவே இதுக்கப்புறம் வந்து டூர் தான். அங்கெல்லாம் எந்த வீடியோவும் பண்ண முடியாது, ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸேஷனுக்காக போகிறோம். ஷார்ட் வீடியோ மட்டும் பண்ணுவோம் ஜாலிக்காக, அதை மிஸ் பண்ண மாட்டோம். தேங்க்யூ. நீங்கள் உங்கள் சேலஞ்சை முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிடணும். அதனால் கொஞ்சம் ஒரு பிரேக், சின்ன ரிலாக்ஸேஷன் மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபுட்டில் கண்ட்ரோலாக இருந்துக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.